பாஸ்டர் சாம் சுந்தரோடைய அண்ணன் கார்பரேஷனில் என்ஜினியர், பில்டிங் என்ஜினியர். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. வசனம் நம்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் அதே பைபிள் தான் சொல்லுது, ஒரு கட்டடத்தை கட்டு முன்னால் கணக்கு பார்க்க கடமைன்னு சொல்லியிருக்கு, கணக்கு பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் கணக்கு பார்க்கலங்கள், வசனம் தான் பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தின்படி தருவார் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு என்னங்கள் ஒரே ஒரு படம் தானே போட்டு தர போகிறீங்க, நான் டவுன்ஷிப்பில் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். அவர் அந்த படத்தை போட்டார். லேண்டெல்லாம் ஏசிஎப்பெல்லாம் இருக்குது. அதனால் நான் அவர்கிட்ட போனேன். அவர் டேபிளில் விரித்து, ஐயா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டலான் இருக்கேன். அவர் எல்லாம் பார்த்தாரு. என்ன செய்ய போறீர்னாரு. இல்லை அந்த ஓலை கொட்டாக நிறைஞ்சிடுச்சு, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. வேற ஒன்றும் பண்ண மாட்டீர்ல? இல்லை வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். கடைக்கடையில் கையெழுத்து போட்டார். அவர் கையெழுத்து போட்டார்னே அவர் எப்பா இதுவே பெரிய சாதனை. அவருக்கு இப்போ கலெக்டர் வாங்குற மாதிரி அவர்கிட்ட வாங்கினேன். நான் வாங்கி கொண்டு வந்தேன். நான் இந்த பேஸ்மெண்ட் போடும்போது டெடிகேஷன் டேட் ஆரம்பித்தேன். இந்த சர்ச்சு நான் கட்டினோம். பாஸ்டர் வந்து தான் டெடிகேட் பண்ணாங்க. பாஸ்டர் வந்து பார்த்தாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கிறீர்னாரு. ஒன்றும் இல்லை, ஆண்டருக்கு ஆலயம் கட்டி வச்சுருக்கேன். அப்படியே பிரமிச்சு போய் நின்னார். ஆனால் சந்தோஷமாக தட்டி கொடுத்து டெடிகேட் பண்ணார். ஆண்டர் கிருபையினால் அப்புறம் பால்கனி போட வேண்டிய ஸ்டேஜ் வந்துச்சு. பால்கனி போட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த பால்கனிக்கு ஒரு 1.5 வருஷம் கொடுத்து அதுக்கு போட்டோம். அப்புறம் இந்த சுவரெல்லாம் இடிச்சிட்டு இந்த பக்கம் விஸ்தரித்தோம். இப்போ 2 சர்வீஸ் நடக்குது. 2 சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறாங்க ஜனங்கள். ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு தோணிச்சது, முதல்ல நாம விசுவாசிக்கணும், ஜனங்கள் வருவாங்கன்னு.